11ஆம் வகுப்பின் அரேபியர் துருக்கியரின் வருகை பாடப்பகுதியில் அமைந்துள்ள டெல்லி சுல்தானியத்தின் தோற்றம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, குத்புதீன் ஐபக் ஆவார். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் முகமது கோரியின் அடிமை குத்புதீன் ஐபக் ஆவார். கொஸ்டின் நம்பர் 2. டெல்லி சுல்தானிய வம்சங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் சி, 2, 5, 1, 4, 3. டெல்லி சுல்தானியம் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம் இந்த 5 வம்சங்களால் ஆளப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3. மம்லுக் என்ற அரபு சொல்லின் பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, மம்லுக் என்ற அரபு சொல்லிற்கு அடிமை என்று பொருள். கொஸ்டின் நம்பர் 4. பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்ற குத்புதீன் ஐபக்கிற்கு உதவிய துருக்கிய தளபதி. சரியான விடை ஆப்ஷன் சி, பக்தியார் கில்ஜி ஆவார். பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்ற குத்புதீன் ஐபருக்கு உதவியாக இருந்தவர் துருக்கிய தளபதி பக்தியார் கில்ஜி ஆவார். கொஸ்டின் நம்பர் 5. 1210 சவுகான் என்ற குதிரை போலோ விளையாட்டின் போது இறந்த சுல்தானிய அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, குத்புதீன் ஐபக் ஆவார். அடிமை வம்சத்தை சேர்ந்த குத்புதீன் ஐபக் சவுகான் என்ற குதிரை போலோ விளையாட்டின் போது இறந்தார். கொஸ்டின் நம்பர் 6. குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் என்று ரஷ்ய சுல்தானை பற்றி குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பத்துதா ஆவார். கொஸ்டின் நம்பர் 7. 1. மங்கோலிய செங்கிஸ்கானுக்கும் மத்திய ஆசியாவின் குவாரிசம் ஷா ஜலாலுதீனுக்கும் இடையே போர் பகை இருந்தது. 2. மங்கோலிய செங்கிஸ்கானை எதிர்க்க குவாரிசம் ஷா ஜலாலுதீன் பால்பனிடம் ஆதரவு கேட்டார். சரியான விடை ஆப்ஷன் சி, 1 மட்டும் சரி. 2ற்கான சரியான விளக்கம். மங்கோலிய செங்கிஸ்கானை எதிர்க்க குவாரிஸ்மி ஷா ஜலாலுதீன் இல்துமிஷிடம் ஆதரவு கேட்டார். கொஸ்டின் நம்பர் 8. ரஷ்யா சுல்தான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக மொரோக்கோ பயணி இபின் பத்துதா குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 3½ ஆண்டுகள் ஆகும். ரஷ்யா சுல்தான் 3½ ஆண்டுகள் டெல்லி சுல்தானில் ஆட்சி புரிந்ததாக மொரோக்கோ பயணி இபின் பத்துதா குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 9. ஜலாலுதீன் யாகூத் என்ற அபிசீனிய அடிமையை உயர் பதவியில் அமர்த்தியவர்? சரியான விடை ஆப்ஷன் சி, ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் என்ற அபிசீனிய அடிமையை உயர் பதவியில் அமர்த்தினார். கொஸ்டின் நம்பர் 10. ரயிப்-இ-முல்க் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட டெல்லி சுல்தானிய அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன் ரயிப்-இ-முல்க் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். கொஸ்டின் நம்பர் 11. எந்த ஆண்டு கியாசுதீன் பால்பன் டெல்லி ஆட்சியை கைப்பற்றினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1266ஆம் ஆண்டாகும். 1266இல் கியாசுதீன் பால்பன் டெல்லி ஆட்சியை கைப்பற்றினார். கொஸ்டின் நம்பர் 12. தில்லியை சுற்றியுள்ள பகுதியிலும் தோவாபிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல் பற்றி குறிப்பிடுபவர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் டி பரணி. பரணி தில்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாபிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதலை பற்றி குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 13 மஃப்ரூசி என்பதன் பொருள். சரியான விடை ஆப்ஷன் சி மஃப்ரூசி என்பதன் பொருள் குத்தகையில்லா நிலம். கொஸ்டின் நம்பர் 14 கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டு வந்த மேவாரை சேர்ந்த மியோ என்ற சமூகத்தை அழித்தவர். சரியான விடை ஆப்ஷன் சி கியாசுதீன் பால்பன் ஆவார். கொஸ்டின் நம்பர் 15 பால்பன் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சட்லஜ் நதிக்கு அப்பால் முன்னேறி படையெடுத்து வரமாட்டோம் என்ற வாக்குறுதியை மங்கோலியரிடமிருந்து பால்பன் பெற்றார். ஆப்ஷன் பி ஈரானின் பொறுப்பு ஆளுநரும் செங்கிஸ்கானின் பேரனுமான புக்ராகான் என்பவரிடம் பால்பன் நட்புறவை கொண்டிருந்தார். ஆப்ஷன் சி மங்கோலியர்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். ஆப்ஷன் டி எல்லைப் பகுதிகளை காப்பதற்காக தனது மகன் முகமது கானுக்கு முல்தானின் ஆளுநர் பொறுப்பு வழங்கினார் பால்பன். தவறான ஒன்று ஆப்ஷன் பி. சரியான விளக்கம் ஈரானின் பொறுப்பு ஆளுநரும் செங்கிஸ்கானின் பேரனுமான ஹுல்குகான் என்பவரிடம் பால்பன் நட்புறவை கொண்டிருந்தார். கொஸ்டின் நம்பர் 16 எந்த நூற்றாண்டில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவினர். சரியான விடை ஆப்ஷன் சி 12ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவினர். கொஸ்டின் நம்பர் 17 கில்ஜி வம்சத்திற்கு அடித்தளமிட்டவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி ஆவார். கில்ஜி வம்சத்திற்கு அடித்தளமிட்டவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார். கொஸ்டின் நம்பர் 18 1 நாற்பதின்மர் சகல்கானி என்ற துருக்கிய பிரபுக்களை உள்ளடக்கிய குழு ஒன்றை பால்பன் நியமித்தார். 2 நாற்பதின்மர் இந்த சகல்கானி என்ற துருக்கிய பிரபுக்கள் குழுவை இல்துமிஷ் ஒழித்தார். ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம் நாற்பதின்மர் சகல்கானி என்ற துருக்கிய பிரபுக்கள் உள்ளடக்கிய ஒரு குழுவை இல்துமிஷ் நியமித்தார். 2 நாற்பதின்மர் சகல்கானி என்ற துருக்கிய பிரபுக்கள் குழுவை பால்பன் ஒழித்தார். கொஸ்டின் நம்பர் 19 அலாவுதீன் கில்ஜிக்கு தக்காணத்திலிருந்த யாதவ அரசின் தலைநகர் தேவகிரியை சூறையாடுவதற்கு உந்துதலாக இருந்த படையெடுப்பு. சரியான விடை ஆப்ஷன் ஏ மால்வா படையெடுப்பாகும். கொஸ்டின் நம்பர் 20 சம்ஷி பண்டகன் யாருடைய அடிமை. சரியான விடை ஆப்ஷன் சி இல்துமிஷ். சம்ஷி என்பது இல்துமிஷின் அடிமை. கொஸ்டின் நம்பர் 21 அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி யார். சரியான விடை ஆப்ஷன் டி மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 22 கடைசி மங்கோலிய தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு எது. சரியான விடை ஆப்ஷன் சி 1307 இருந்து 1308 வரை கடைசிய மங்கோலிய தாக்குதல் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 23 தெலுங்கானா பகுதியில் இருந்த வாரங்கலின் காகத்திய அரசர் பிரதாபருத்ர தேவா அலாவுதீன் படைகளால் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார். சரியான விடை ஆப்ஷன் சி 1309ஆம் ஆண்டாகும். வாரங்கலின் காகத்திய அரசர் பிரதாபருத்ர தேவா அலாவுதீன் படைகளால் 1309ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார்.
கொஸ்டின் நம்பர் 24. அடிமை வம்ச ஆட்சியாளர்களின் ஆட்சி காலத்தை பொறுத்துக. 1 குத்புதீன் ஐபக், 2 இல்துமிஷ், 3 ரஷ்யா, 4 பால்பன். சரியான விடை ஆப்ஷன் பி. 1க்கு அ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு இ. 1 குத்புதீன் ஐபக்கின் ஆட்சிக்காலம் 1206 இருந்து 1710 வரை ஆகும். 2 இல்துமிஷின் ஆட்சிக்காலம் 1711 முதல் 1736 வரை ஆகும். 3 ரஷ்யாவின் ஆட்சிக்காலம் 1736 முதல் 1740 வரை ஆகும். 4 பால்பனின் ஆட்சிக்காலம் 1766 முதல் 1787 வரை ஆகும். கொஸ்டின் நம்பர் 25. தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக யார் தலைமையில் பெரும் படையை அனுப்பினார் அலாவுதீன் கில்ஜி? சரியான விடை ஆப்ஷன் ஏ. மாலிக் கபூர் தலைமையில் தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக அலாவுதீன் கில்ஜி பெரும் படையை அனுப்பினார்.